திருவாசகம். ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. ஆறாத இன்பம் என்றால் பேரானந்தத்தை குறிக்கும். எட்டாத பேரானந்தத்தை நமக்கு வழங்கக்கூடியவர் சிவபெருமான். மலை போன்ற கருணை கொண்டவன் மகேஸ்வரன். அவருக்கு வணக்கம். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. பொருள்: எப்போதும் எனது சிந்தனையில் நிறைந்திருப்பவர் சிவபெருமான். அவர் அருளை கொண்டே அவர் திருவடியை வணங்குவேன். இறைவனை பற்றி நினைப்பதற்கும் பேசுவதற்கும் கூட அவர் அருள் வேண்டும் என்கிறார் மாணிக்கவாசகர். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் மோய உரைப்பான் யான். இதன் பொருள், என் சிந்தை மகிழ்வதற்கு, என் பழைய வினைகள் எல்லாம் தீர்ந்து போவதற்கு நான் சிவபுராணத்தை படிக்கப் போகிறேன் என்பதாகும். சிவபுராணத்தை சொல்வதற்கு 2 நோக்கம் உள்ளது. ஒன்று, மனசு மகிழணும். இன்னொன்று, பழைய வினைகள் எல்லாம் தொலைஞ்சு போகணுன்றதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நமச்சிவாய போற்றி.